பாலா, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இதெல்லாம் நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ லவ் யூ பாலா. என் பேர் பாலா, வயசு 25. நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஆஃபீஸில் இப்போ தான் கஷ்டப்பட்டு கேட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினேன். 30 வயசு வரைக்கும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். என் அம்மா அப்பா ஒரு ட்ராமாவை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தது என் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு தூங்க போகிறேன். அழகே அழகே என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே. மா 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 எங்க போனாங்க? பா மது எங்க போனாங்க எல்லாரும்? ஹலோ, எங்கம்மா இருக்க? தம்பி, நானும் அப்பாவும் கிளம்பி காலையிலே ஊருக்கு வந்துட்டோம்ப்பா. ஊருக்கு போயிட்டீங்களா? என்னம்மா சொல்ற? ஆமாம்ப்பா, கல்யாண வேலையில போட்டது போட்ட மாதிரியே இருக்கு. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள்ல வந்துடுறோம்ப்பா. அதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம போயிடுவீங்களா? சொன்னாதான் விட மாட்டியேடா. என்னம்மா? இரு, அப்பா கிட்ட பேசு. டேய் பாலா, அப்பா இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. 10 நாள் ஃப்ரீயா இருப்பியா? அதை விட்டுட்டு அம்மாவுக்கான அப்பாவுக்கான தேடிட்டு இருக்கிற. அது இல்லப்பா. ஒரு 10 நாளைக்கு எங்களை கூப்பிடாத, போன வை. அப்பா பாப்பா இவங்க போனா மது யோகாலாம் பண்ணுவீங்களா? ஆ, அப்பா பழக்கப்படுத்தி விட்டாரு சின்ன வயசுல இருந்து. சரி, முடிஞ்சுதா? ஓயா, ஓகே. அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. காலையில கிளம்பும்போது சொல்லிட்டு தான் போனாங்க. ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களா? ஆமா. சரி, நான் பால் வாங்க போகிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? டீ காஃபி குடிக்க மாட்டேன். சரி. பூஸ்ட் இருந்தா ஓகே. இல்ல, அம்மா பழக்கி விட்டாங்க. சரி. அப்புறம் குட் டே பிஸ்கெட்டும். இல்ல இல்ல, பிஸ்கெட் இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லை, நான் வாங்கிட்டே வரேன். தேங்க்ஸ். ஹலோ, நீங்கள் கேட்ட பூஸ்ட்டும் குட் டே பிஸ்கெட்டும். தேங்க்யூ. அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, போய் பார்க்குறேன். இன்னைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கா? ஆமாம், ஏன்? இல்ல, கல்யாணமாகி 1 டே தான் ஆகுது, அதுக்குள்ள ஆஃபீஸ் ஒர்க்கா? இல்லை, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டில் இருக்கேன், ஸோ அதான். ஓகே, கேரி ஆன்.
என்ன இது? இல்லை அது என்ன உங்க தங்கச்சி பழக்கப்படுத்தி விட்டாங்களா? இல்லை இல்லை நானே பழகிக்கிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்களா? நோ 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 தேங்க்ஸ், ப்ளீஸ் ஹேவ் இட். ம். ஃபுட் ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்க வந்தேன். பரவாயில்ல, நீங்கள் போய் ஆஃபீஸ் ஒர்க் பாருங்கள், நானே ஆர்டர் பண்ணுறேன். ஷூரா? ம் ஷோ. ஓகே. அண்ட் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நடுவில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு டெக்ஸ்ட் போடுங்க, நான் வந்து பார்க்குறேன். ஓகே? ஓகே. ம். இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ, சொல்லுங்க அர்ஜுன். பாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பாலா, இன்னைக்கு ஆன்லைனில் காட்டுது ஒன்று? அதுவா, வீட்டில் வேலை ஒன்றும் இல்லை, சரி அதான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கலாம்னு. சாதாரண நாள்லயே ஒர்க் கொடுத்தா கீபேட்ல வெயிட் வச்சு ஊரை ஏமாத்துவேன். இதுல இன்னைக்கு என்ன புதுசா? அதுவா, நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தான். போதும்பா நீ சப்போர்ட் பண்ணது. சாமி, புது பொண்டாட்டி சாபம் எனக்கு வேணாம். நீ மரியாதையா ஒரு வாரம் லீவை போட்டு வேலையை பாரு. சரி அர்ஜுன். ஐயோ, இவகிட்ட வேற ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டோம். வெளியே போனால் இப்போ அசிங்கமாக இருக்குமே, என்ன பண்ணலாம்? சரி, கேமாச்சும் விளையாடுவோம். ஃபுட் ரெடி. உடனே போனால் நல்லா இருக்காது. இதெல்லாம் நீங்களே குக் பண்ணீங்களா? ஆமாம். நான் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னேன்ல. இல்லை, உங்களுக்கு அவுட் சைட் ஃபுட் ஒத்துக்காதுன்னு அத்தை சொல்லியிருந்தாங்க, அதான் நானே பண்ணேன். சரி, பட் நான் உங்களை பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாதுன்னு என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி இதெல்லாம்? லக்ஷ்மி ஒன்று. ஹலோ. அம்மாக்கு கால் பண்ணி கேட்டு கேட்டு மேனேஜ் பண்ணேன். சரி, ஓகே, உட்காருங்க, சாப்பிட்லாம். இல்லை பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்போவுமே வேண்டாம், ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. நல்லாவே குக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அப்படின்னா நாளையிலேருந்து நீங்களே குக்கிங் பார்த்துக்கிறீங்களா? ஓகே. சரி, சாப்பிடுங்க. நீங்கள் வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நான் வாஷ் பண்ணிடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இவானா? ஹலோ, சொல்றா. நேத்து ராத்திரி அம்மா. லூசுக்கு ஃபோன் எடுத்தோடனே பாட்டு பாடுற பெரிய புடுங்கி மாதிரி. ஏன் மச்சான், என் குரல் உனக்கு பிடிக்கலையா? டேய், வெறுப்பேத்தாத மயிறு, ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருந்தேன்டா. உன்னை யாரா ஸ்பீக்கர்ல போட டேய், சொன்னா? சாப்பிட்டு பிளேட் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன்டா, அதனால தான். என்னது தட்டக்கலவுனியா? குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்ட போல இருக்கே. டேய், வெறுப்பேத்தாத, செம்ம காண்டில் இருக்கேன். ஏன் மச்சான் இவ்வளோ கடுப்பாக நீ? நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படிலாம் பண்ணுற பாத்தியா? ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்ச நாள் கொடுத்தாங்கன்னு சந்தோஷமாக கிளம்பி ஊருக்கு வந்தேன். திடீர்னு எங்கள் அம்மா அப்பா ஒரு ட்ராமா போட்டு இவளை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி
நானே பல கன்ஃபியூஷனில் இருக்கேன். பேச்சுலர் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 30 வயசில் மேரேஜ் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதுக்கு ஹேய் இதோ பாரு மச்சான், நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். உனக்குன்னு ஒரு லைஃப் ஆயிடுச்சு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. அடுத்து மது கூட எப்படி லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போறதுன்றத மட்டும் யோசி. என்னடா நான் சொல்றது புரியுதா? டேய் உனக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்ட, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏன் மச்சான், மது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல, சுத்தமாகவே பிடிக்கல. சின்ன குழந்தை மாதிரி பண்ணுறாடா. காலையில் பூஸ்டும் பிஸ்கட்டும் வேணும்னு கேட்டா சரின்னு வாங்கி வந்து கொடுத்தேன். அவ என்னடானா அதை குடிக்காம அந்த பிஸ்கெட்டை உடைச்சு அந்த பூஸ்ட்ல போட்டு அதை கூழாக்கி இல்ல சாப்பிட்றாடா. ஆமா, செம்ம டேஸ்டா இருக்குமே. சின்ன வயசுல நானும் சாப்பிட்டுருக்கேன். எது செம்மையா இருக்குமா? டேய், நீ ஒரு ஆள் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பாத்தியா? என்ன சொல்லணும்? பை போன. பாலா, நீங்க ஃபோன்ல பேசும்போது ரொம்ப சவுண்டா பேசுறீங்கன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்? நீங்க பால்கனில பேசினது ஹால் வரைக்கும் நல்லா கேட்டுச்சு. இல்ல, அது வந்து நான் ஆஃபீஸ் விஷயமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் ஓகே சொன்னேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். அது நான் சைல்டிஷாலாம் பிஹேவ் பண்ணல. என்னோட ஹேபிட்டே அதுதான். சின்ன பிள்ளையிலேருந்து பூஸ்டில் பிஸ்கெட் போட்டு தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. என் அப்பா என்கிட்ட ஒன்று சொல்லுவார், உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து தான் வரணும்னு. ஆனால் அது என் லைஃப் பார்ட்னரே சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு கிடைச்ச இந்த லைஃப்பில் நல்லா வாழணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்கு. என்னோட அந்த ஆசைக்கு காரணமும் இருக்கு. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். டேய் பாவண்டா, அவ கல்யாணம் ஆன முதல் நாளே போய் பிடிக்கலன்னு சொல்லி வச்சிருக்க. கஷ்டமாக தானடா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் எதாவது பேசுனியா? இல்லடா, அதுக்கப்புறம் எதுவும் பேசவும் இல்லை, அவ சாப்பிடவும் இல்லை. என்னடா சொல்ற? தெரியல மச்சி, என் லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவளை பார்த்து நான் கோவப்படுறதா இல்லை அவ கூட சேர்ந்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறதா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு மச்சான். இப்போதைக்கு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. உன் அம்மா அப்பாவும் ஊரில் இல்லை, அவளும் ஊருக்கு புதுசு. நீயும் பேசலன்னா அவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவா. என்ன பண்ண, நாளைக்கு முத வேலையாக போயிட்டு அவட்ட பேசு. டேய், என்னன்றா பேசுறது? ஏய், என்னன்னு போய் பேசுறதுன்னா? உனக்கு அவளை பிடிக்கல, அதை விட்டுரு. அவன் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னான்னு உனக்கு தெரியணும்ல, போய் கேளு. ஹாய்ப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங் டார்லிங். என்ன பண்றீங்க? நான் மாடிக்கு யோகா பண்ணலான்னு வந்தேன்ப்பா. முடிஞ்சிச்சாமா? இல்லைப்பா, மைண்டு கொஞ்சம் சரியில்லை, அதான் சும்மா மாடியில் நின்றுட்டுருக்கேன். எல்லாம் ஓகே தானடா? ஃபைன்பா. சரி, ஓகேம்மா. ஃப்ரீயா இருந்தீன்னா தங்கச்சி கொஞ்சம் கால் பண்ணு. நீ போனதுலேருந்து அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக பேசுகிறேன்ப்பா. பாய்ப்பா.
குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு? நைட் சரியா தூங்கலையா? அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் யோகாலாம் முடிஞ்சுதா? எனக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட், அதனால் யோகா பண்ணல. ம், ஓகே. மது, ம்? ஐ எம் ரியலி சாரி. என் லைஃப்பில் நடந்த இந்த சேஞ்சை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் நம்ம மேரேஜ் பற்றி தான் சொல்கிறேன். ஆனால் இதில் உங்களோட தப்பு எதுவுமே இல்லை. அதனால் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேவா? ம், புரியுது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ கேட்கலாமா? ம், கேளுங்க. இல்லை, பொதுவாக இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் 22 வயசில் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதானா? ம், ம். பாலா, எங்கள் அம்மாவுக்கு 19 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 21 வயசு. அப்பவே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் நான் பிறந்தேன். இப்போ கூட நானும் என் அம்மாவும் எங்கேயாச்சும் போகணுன்னா யாராவது பார்த்தா இவங்க உங்கள் அக்காவான்னு கேட்பாங்க. என் பேரண்ட்ஸ் அவ்வளோ எங்கே இருப்பாங்க. அதனாலேயும் என்னமோ தெரியல, என் லைஃப்பில் நடக்கிற குட் திங்ஸ், பேட் திங்ஸ் எல்லாமே எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது. நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற பையனுக்கோ பொண்ணுக்கோ அதே மாதிரி ஃபீல் கொடுக்கணும்னு ஆசை. ஐம் 22 now. ஸ்கூல் காலேஜ் முடிச்சாச்சு. ஐம் அ டீச்சர். அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தோணல. என் லைஃபோட செகண்ட் ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த டைமில் தான் எங்கள் அப்பா உங்கள் ஃபோட்டோவை காட்டினாங்க. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. எனக்கு பிடிச்ச லைஃப்பை உங்கள் கூட வாழணும்னு தோணுச்சு. அதனால தான் கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். பா, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. நான்லாம் 30 வயசு வரைக்கும் கல்யாணமே வேண்டாம்னு இருந்தேன். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் நேற்று நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, நான் கொஞ்சம் மாற ட்ரை பண்ணுறேன், டைம் கொடுங்கன்னு. நீங்கள் எதுவும் மாற வேண்டாம். நீங்கள் எப்பவும் போல் நார்மலாகவே இருங்க, சரியா? எனக்காகலாம் மாறவே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே மாற வேண்டியது நான் தான். ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்காக நான் மாறணும்னு ட்ரை பண்ணுறதும் இல்லை எனக்காக நீங்கள் மாறணும்னு ட்ரை பண்ணுறதையும் விட்டுட்டு நம்ம ஒருத்தரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ம், சரி, ஓகே. நான் டீ போட போகிறேன். உங்களுக்கு என்ன, பூஸ்ட் அண்ட் பிஸ்கெட்ஸ் அதானே? பரவாயில்லையே, இப்போவே புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க போல. ஃபர்ஸ்ட் நான் அடுத்ததாகவே இருக்கட்டும். சரி, ஒரு 5 மினிட்ஸ். பூஸ்ட் குட் டே பிஸ்கெட். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அழகே அழகே. குட் மார்னிங். என்ன குட் டே பிஸ்கெட்டா? ம், ஆஃபீஸ் ஒர்க்கா? ம், இல்லை, மெயில் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன்.
அன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசி கொஞ்சம் பழகிக்கலாம்னு சொன்னீங்க. பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? ஷுவர். சொல்லுங்க. என்னை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ம், உங்க ப்ரொஃபஷன் பத்தி? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ம், நான் யாருக்காக வேலை செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன் எனக்கே தெரியாது. ஒரு ஐடி ஜாப், நல்ல சம்பளம், கால், ஒர்க் ப்ரெஷர், கிளைண்ட், இதான் என் வாழ்க்கை. சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். பேசாமல் உங்களை மாதிரி டீச்சர் ஆயிருக்கணும். பீஸ்ஃபுல்லாக போயிருக்கும். ம்ஹும். ஒரே நாளில் 45 ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி பாருங்க. அப்போ தெரியும் ஐடி ஜாபே பெட்டர்னு தோணும். அதுவும் கரெக்டு தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது பண்ணாத சேட்டையே இல்லை, வாங்காத அடியும் இல்லை. நானும் சின்ன பிள்ளையில நிறைய பண்ணி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்படின்னா ஒன்று பண்ணலாம். சைல்ட்ஹுட்ல பண்ண விஷயத்த இது வரைக்கும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாததை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. இதை யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். சரி. நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்கூல் படிக்கும்போது பஜாருக்கு புக் வாங்கலான்னு போனோம். என்ன புக்கு? அது இந்த பலான புக்கு தான். ஓ, மேட்ரு புக்கா? எங்க என்ன இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க? இதுக்கு எதுக்குங்க தயங்குறீங்க? நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். மேலே சொல்லுங்க. சரி, ஓகே. புக் வாங்க போயிருந்தோம். புக் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டே அவன் எடுத்துட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு எடுத்து வந்து கொடுத்து, மச்சான் இது சூப்பரா இருக்குடா, நீ போய் படினா. நானும் அறக்க பறக்க வீட்டுக்கு ஸ்பீடா ஓடி வந்து புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டே இருக்கும்போது எங்க அப்பாவோட வண்டி சத்தம். அதுக்கப்புறம் அந்த புக்கை அர்ஜென்சில எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்க பாட்டி ஷெல்ஃப்ல வச்சுட்டேன். ஐயோ, அப்புறம் வச்சுட்டு அப்படியே மறந்துட்டேங்க. ஒரு வாட்டி நாங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க பாட்டி அந்த புக்கை எடுத்துட்டு வந்து நேரா எங்க அப்பா கிட்ட வச்சது. ஒரு 2 புள்ளையில ஒரு புள்ள தான் இந்த புக்கை வச்சதுன்னு போட்டு கொடுத்துருச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா இதை யாரா வச்சிங்கன்னு கேட்டு என்னையும் என் தம்பியும் போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கலையே. இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? இப்ப வரைக்கும் நான் தான் அந்த புக் வச்சேன்னு யாருக்குமே தெரியாது. இது என்ன பெரிய விஷயம்? இதை விட பயங்கரமா நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். எங்க பிட்டு பட புக்கோட பெரிய விஷயமா? இது எதுக்குங்க? அங்க டேபிள் மேல வைங்க. ஷூர். சொல்லட்டுமா? ஓகே. என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி மலையாள பட சிடி ஒன்று எடுத்துட்டு வந்தா. ஓ, எடுத்தோடனே மல்லு சிடியா? இப்போ நான் சொல்லட்டுமா வேணாமா? சாரி சொல்லுங்க. ஓகே. மலையாள பட சிடி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி அதை எங்க வீட்டுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். அப்போ டிவிடி பிளேயர்ல சிடி எடுத்து வச்சாச்சு. வச்சு 2 நிமிஷம் தான் பவர் கட் ஆயிருச்சு. ஐயோ. அப்புறம் பார்த்தா அன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே ஷட் டவுன் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. கரண்ட் வரதுக்கு சாயங்காலம் ஆயிடும்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த டிவிடி பிளேயரை எங்க வீட்டு பின்னாடி ஒரு மாந்தோப்பு இருக்கு, அங்க எடுத்துட்டு போய் நாங்கெல்லாம் என்னமோ பெரிய மெக்கானிக் மாதிரி அந்த டிவிடியை 2ஆ உடைச்சு அதுக்குள்ள இருக்க சிடியை வெளியே எடுத்தாச்சு. உடைச்சிட்டீங்களா டிவிடி பிளேயரை? வீட்ல எதுவும் கேட்கல? கேட்கலையாவா? அதை சமாளிக்கிறதுக்குள்ள பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எங்க இது நிஜமாவே பெரிய சம்பவம் தாங்க. நான் மட்டும் இதை பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா என்ன நடு வீட்லயே 6 அடி குழி தோண்டி புதைச்சிருப்பாரு. ஏன் மது, ஒரு சீன் கூடவா பார்க்கல? நான் ஏன்டா சீக்கிரம் கல்யாணம் பண்ணேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நிமிஷம் என்ன தோணுதுன்னா, நான் மட்டும் மதுவை கல்யாணம் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகியிருக்கும். ஆனால் ஒன்றுங்க, இந்த மரியாதை, அடக்கம், வாங்க போங்கன்னு சொல்கிறதெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறிடும். அது சரி, என் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு கேட்குறீங்களா? நீங்களே பாருங்க. டேய் சீக்கிரம் வாடா. வெறுந்தட்டை வச்சுட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது? எனக்கு பசிக்குது. ஏய், இத்தோட 9 தோசை தின்ட்டேன். இதுக்கு மேல என்னால சுட முடியாது. மூட்டேஞ்சரி. என்னது தோசை சுட முடியாதா? சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. வீட்ல இருந்த மாவு வச்சு உனக்கு தோசை சுட்டு கொடுத்தானா மாவு காலி ஆயிடுச்சு. நானே கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து உனக்கு தோசை சுட்டு தரேன்னு சொல்ல வந்தேன். சரி போய் மாவு வாங்கிட்டு வா போ. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கடி உனக்கு? இதோட 10வது தோசை. ஒருத்தன் கால் கடுக்க நின்னு தோசை சுடுறானே, ஒரு பேச்சுக்காவது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்றியா?
எல்லாம் நேரம். ம், போய் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வா. போறேன். போயிட்டு 5 நிமிஷத்துல வரணும். வரலனா இன்னொரு 5 நிமிஷத்துல வருவேன். அது போ. ஐயா மூஞ்ச பாரு. ஹாய் உஷா, வாட் இஸ் சர்ப்ரைஸ் டி. நீ எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்ன கால்லாம் பண்ணிருக்க? நக்கல் தாண்டி உனக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். கேள்விப்பட்டேன்டி உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு. ஆமாடி, அது ஒரு பெரிய கதை. அது போன்ல எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அப்ப நேர்ல வரேன், சொல்லு. நேர்லையா? நீ இந்தியாலயா இருக்கு? ஆமாண்டி, சென்னையில தான் இருக்கேன். சென்னையில இருக்கியா? ஹஸ்பண்ட்க்கு லீவ் கிடைச்சதுரி, அதான் அப்பா அம்மா கூட இருந்துட்டு ஓ, போலான்ட்டு. சண்டே ஃப்ரீயா? ம், ஏன்? ஃப்ரீயா இருந்தா வெளில எங்கேயாச்சும் மீட் பண்ணலாமா? கொன்றுவேன். வெளில மீட் பண்றோமா? இவ்வளவு நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ண போறோம். நீயும் உன் ஹஸ்பண்டும் ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க சண்டே அன்னைக்கு. ம், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ம். கண்டிப்பா வந்துடுறோம். சரி, நீ நேர்ல வா. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஓகேடி, சண்டே பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா வா. பாய். பாய். ஏ பாலா, இங்க வா. நான் உனக்கு ஈரோட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு உஷா தெரியும்ல? யாரு? அந்த மல்லு மேட்டர் ஃப்ரெண்டு அதானே? ஏய், சரி ஓகே. என்ன மேட்ரு? அவ சென்னையில தான் இருக்காளாம். அவளையும் அவங்க ஹஸ்பண்டையும் சண்டே அன்னைக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். இன்வைட் பண்ணிருக்கியா? ஆ, யாரை கேட்டு இன்வைட் பண்ண? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? முடியாது. ஓகே. ஏய் நில்லு. என்னடி? மாவு பாக்கெட் கொடு. எதுக்கு? தோசை சுடுதான். அப்ப உனக்கு வேண்டாமா? நான் சாப்பிட்டேன், எனக்கு போதும். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஏ பைத்தியம், அப்புறம் எதுக்கு என்ன மாவு வாங்கி சொல்லி அனுப்புன? உனக்கு சுடுறதுக்கு தான். எல்லா மாவுலயும் எனக்கு தோசை சுட்டு கொடுத்துட்ட. அப்புறம் நீ போய் அப்படியே படுத்துருவ. அதுக்கு தான். ஏ அப்ப நீயே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு கால் வலிக்கும்ல. ஏய் நீ சரியான ஆல்டி, ஃப்ராடு. சரி பரவாயில்ல, தோசை பாக்கெட் கொடு. சரி வா உட்காரு நீ. பைத்தியமா இருப்பாளோ? என்னடா இவன் இப்படி சரண்டர் ஆயிட்டான்னு பாக்குறீங்களா? எனக்காக அவ கையால சுட்டு ஊட்டி விட்ட அந்த ஒரு தோசை போதும். அவளுக்காக 10 என்னங்க, வாழ்க்கை ஃபுல்லாவே தோசை சுட்டுக்கிட்டே இருக்கலாம். இவ வேற பாத்ரூமுக்கு போறாளே, நமக்கு வேற வயித்த கலக்குது. இவளை விடவே கூடாது. மது, எங்க போற? கையில துண்டு வச்சுட்டு பாத்ரூம் கிட்ட நிக்கிறேன். எங்க போவேன்? ஆமால. மது, நேத்து நீ ரொமான்டிக்கா பேசினல்ல? ஆமா. ஆமா, நானும் உங்ககிட்ட ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்ணவா? நிஜமாவா? சர்ப்ரைஸ் எங்க? ஃபர்ஸ்ட் நீ கண்ணு மூடு. எதுக்கு கண்ணு மூடு மூடணும்? சொல்றேன். மது, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கவே இல்லை. அவ்வளோ ஏன் காலையில காஃபி கூட குடிக்கல. திரும்பாத. இருந்தாலும் வயிற்றுக்குள்ள கட்டமுடாந்து. ஸோ ஐ திங்க் நான் பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறேன். அதனால நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் கதவு தொறடா, நான் சீக்கிரமா கிளம்பணும். எரும மாடு, கதவு தொற. இருடி, ஒரு 10 நிமிஷத்துல வரேன்.
வெளியில தானே வருவ, உன்னை வச்சுக்கிறேன். உஷா, ஹே மது. வா வா உள்ள வா. ஹே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. வாங்க வாங்க உள்ள வாங்க. வா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். இவர் என் ஹஸ்பண்ட் ஹாய், வினோத். ஹாய். ஒரு சின்ன கிஃப்ட் உங்க கல்யாணத்துக்காக. தேங்க் யூ. வெயிட் பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறேன். பாலா, டே பாலா, சீக்கிரம் வாடா. ஹே, என்னடி டாலாம் கூப்பிடுற? எங்க வீட்ல நாங்க அப்படிதான். டே பாலா. ஏய் ஏன்டி கத்திக்கிட்டே? வா. ஹாய். ஹலோ. ஹலோ. ஹாய். இது என் ஃப்ரெண்டு உஷா, அவளோட ஹஸ்பண்ட். தெரியுமே, உஷா பத்தி நிறைய சொல்லிருக்கேன். குறிப்பா அந்த மலையில டிவிடி மேட்ரு, அதோட பெரிய ஃபேன் ஆச்சு. என்ன என்ன டியூட்டி மேட்ரு? அது ரொம்ப நாள் முன்னாடி இவளுக்கு ஒரு டிவிடி பிளேயர் கிஃப்ட் பண்ண, அத சொல்றாரு. கரெக்டா சொல்லிட்டாங்க பாருங்க. அப்புறம் கங்க்ராட்ஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ. எதுக்கு? ஏய், நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுல, அதுக்கு தான்டா. ஓ ஓகே ஓகே. உங்களுக்கும் கங்க்ராட்ஸ் பிரதர். எதுக்கு பிரதர்? உஷா மாதிரி நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே, அதுக்கு தான். ஓ ஹே, ஃபன் ஃபன், சரிங்க. ஓகே ஓகே ஓகே. வாங்க உட்காந்து பேசுவோம். பிரதர் ஒரு நிமிஷம், வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க பைக் கீ மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? பைக்கே எதுக்கு? நீங்க இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊரு டிராஃபிக்லாம் செட் ஆகாது. உங்களுக்கு நீங்க வேணா பாலாவை கூட்டிட்டு போங்களேன். அவன் வீட்ல சும்மா தான் இருக்கான். போயிட்டு வா. போ. ஷூரா பிரதர்? ஷோர் தான், அவன் வருவான். நீ போ. போலாம் பிரதர், வாங்க. ஆ நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. வாங்க பிரதர், போலாம். பை. 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 என்னடி உன் ஹஸ்பண்ட் கிட்ட டிவிடி மேட்டர்லாம் ஓ சொல்லி? சாரி டி. திடீர்னு அப்படி சொல்லுவானே எனக்கு தெரியாது. மன்னிச்சுக்கோ. சரி வா, நம்ம உட்காந்து பேசலாம். ப்ரோ, ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களே. சாரி பிரதர், அதுதான் நான் தனியாக வரேன்னு சொன்னேன். உங்கள் ஒய்ஃப் தான் உங்களை என் கூட சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க. சரி. இந்த மாதிரி தனியாக வந்து தம் அடிக்கிற சுகமே சுகம்தான் பிரதர். ம். என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் சான்ஸே இல்லை பிரதர். சாரி, உங்களுக்கு? இல்லை வேண்டாம், நான் நிறுத்திட்டேன். நிறுத்திட்டீங்களா? அப்போ பழக்கம் இருந்திருக்கு. பழக்கம் இருந்துச்சு, மதுக்கு பிடிக்காது, ஸோ நிறுத்திட்டேன். பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? டே பாலா, என்னது இது? இது கூட தெரியல, நீ எப்படி இங்கிலீஷ் டீச்சரான? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சம்மந்தமே இல்லாம பேசாத. என்னது இது? சென்டர் ஃப்ரெஷ் டி. அது எனக்கும் தெரியும். எதுக்கு இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? அது வந்து அது நேத்து நீ வெஜிடபிள்ஸ் வாங்க சொன்னல, அப்போ கடைக்காரன் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு சென்டர் ஃப்ரெஷ் கொடுத்தான். எந்த ஒரு காய்கறி கடையில சில்லறை இல்லைன்னு சென்டர் ஃப்ரெஷ் கொடுத்தான்? அதெல்லாம் கொடுப்பாங்க, உனக்கு தெரியாது. போ. போய் சொல்லாத. உன் போன் எடு. எதுக்கு? போனை எதுக்கு மது? சொன்னேன். இந்த பார், மது சொல்றது கேளு. இந்த பார், இங்க பார். என்ன பண்ற மது? இரு. மது என்ன மது பண்ற? மது ஏன் மது அதெல்லாம் ஓபன் பண்ற? ஃப்ரீ எடு. மது மது ப்ளீஸ் மது. மது இங்க பாரு மது. என்னது இது? அது வந்து 18 ரூபா 4 தடவை போயிருக்கு. அது நேத்து நான் டீ சாப்பிட போனப்போ. எந்த ஊர்லடா டீ 18 ரூபாய்க்கு தராங்க? அதுவும் நீ ஒரு நாளைக்கு 4 தடவை டீ குடிக்க மாட்டே. எதுக்கு போய் சொல்ற? இல்ல மது, நான் டீ சாப்பிட தான் போனேன். தம் அடிச்சியா? மது இல்ல மது, இல்ல மது, இல்ல. போய் சொல்லாத. இல்ல மது. மது என்ன இப்படி பண்ண? மது மது இல்ல என்ன மது. இப்படி பண்ண? மது என்ன இப்படி பண்ணி தொலைற? ப்ளீஸ் மது, அழாத மது. உன் டேம் மட்டும் திறக்காத மது. மது மது ப்ளீஸ் மது. நான் உன்னோட ஹெல்த்துக்காக தானே சொல்றேன். நான் ஏதோ தப்பா சொல்றேனா? தம் அடிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு 4 தம் அடிச்சு வச்சிருக்கேன். மது ப்ளீஸ் மது. மது அது எப்படி மது? கண்ணீரே இல்லாம அழுற. கையெடு. மது மது இங்க பாரு, இனிமே அடிக்கவே மாட்டேன், ஓகேவா?
நீ போய் சொல்லுவ, என்னால உன்னை நம்ப முடியாது. நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல. அப்ப என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. ப்ளீஸ் மது. சத்தியம் பண்ணு. சரி, இனிமே சத்தியமா தம்மே அடிக்க மாட்டேன். போதுமா? ஓகே. இந்தா, இதெல்லாம் நீயே போய் சாப்பிடு. மது, கடைசியா ஒரே ஒரு தம் அடிச்சுக்கிறேன். சென்ட் ஃப்ரெஷ் கூட. எரும மாடு. ஏன் அப்படி பண்ற? ஏய் மது, சரி சரி, ஓகே ஓகே கூல். மது, சும்மா சொன்ன மது, கோச்சிக்கிட்டியா? ஹலோ பிரதர், ஒய்ஃப்னா அவ்வளோ பயமான்னு கேட்டேன். அதை பயம்னு கூட சொல்லலாம். ஆனால் அது மட்டும்தான் ரீசனாக கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். வேற என்ன? நம்ம மேலே அக்கறை இருக்கவங்க நமக்கு தேவையில்லாத பழக்கத்தையோ விஷயத்தையோ வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்காக விட்டுடலாம், தப்பே இல்லை. என்னவோ பிரதர் சொல்கிறீங்க, போகலாமா? போகலாம். ஏ மது, சீக்கிரம் வா, எல்லாரும் வெயிட்டிங் உனக்காக தான். சரி, இதோ வந்துடுவா இப்போ. ஹே பாலா, மது சொன்னா நீங்க அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு. அப்படியா சொன்னா? இருக்காதே. ஜோக்ஸ் அப்பார்ட், ஷி லவ்ஸ் யூ வெரி மச். எனக்கு நல்லாவே தெரியும். அழகே அழகே, என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே, உன்னோடு காலம் முழுதும் வாழ துடிக்கிறதே துடிக்கிறதே, அன்பாலே உன்னை என்னுள் சேர்க்க தோன்றியதே தோன்றியதே. அழகே அழகே, ஓ ஓ என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே, உன்னோடு காலம் முழுதும் வாழ துடிக்கிறதே துடிக்கிறதே, அன்பாலே உன்னை என்னுள் சேர்க்க தோன்றியதே தோன்றியதே. அழகே என்னடா செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. ரீல்ஸ் எதுவும் பாத்தியா? சும்மா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் நாங்கள் போயிட்ட அப்புறம் 2 லேடிஸும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? உஷா சொன்னா உன்னை எங்கேயாச்சும் தனியா பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொன்றுவாளாம். ஏன்டி? ஏன் உன்னை யாருடா அவ ஹஸ்பண்ட் முன்னாடி டிவி மேட்டர்லாம் சொல்ல சொன்னா? அதில் என்ன இருக்கு, ஜாலியாக பேச வேண்டியது தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவ ஹஸ்பண்ட் ரொம்ப ரிசர்வ் டைப். ரிசர்வ் டைப்? ஆமா, அவரு டீடோலர்டா. ஓ, இது வேறயா? சரிதான். ஆமா, அவங்க லவ் மேரேஜ் அடி? ஆமா, உஷாக்கு காலேஜ் படிக்கும் போதே அவர் மேல ஒரு கண்ணு. ஆனா அவளுக்கு இந்த இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்றதெல்லாம் வராது. அதுக்கெல்லாம் நான் தான் ஐடியாவே கொடுப்பேன். ஒரு வழியா அவளுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ண ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது நான் தான். யாரு? நீ? ஆமா. உருட்டு. நீ என்னடா எனக்கு ரொமான்டிக்கா பேசவே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, அதானே நிஜம். பெட்டு, நான் உனக்கு ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணட்டுமா? ஹே, ஃபர்ஸ்ட் நீ ப்ரொபோஸ் பண்ணு, அதுக்கப்புறமா அது ரொமான்டிக்கா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். என்ன பெட்டு? அதே நீயே சொல்லு. இந்த பெட்ல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த மந்த் ஃபுல்லா நீ தான் எனக்கு குக் பண்ணி தரணும். அடியே, இப்ப மட்டும் என்ன நீயா குக் பண்ற? வேற ஏதாச்சும் சொல்டி. சரி விடு. நான் உனக்கு லிப்ஸ்டிக் போடுறேன், நீ லிப்ஸ்டிக்கோடவே ஆஃபீஸ் போகணும். டீலா? சி, வேற ஏதாச்சும் சொல்லி லூசு. இது ஒண்ணுதான் பெட்டு, டீலான்னு சொல்லு. எப்படியும் நீ தோத்துடுவ. சரி, டீல் ஓகே. சூப்பர். எந்திரி. எங்க? வா. வா. நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன், ஓகே? ஆனா இப்ப மட்டும் நீ சிரிச்ச உன்னை அப்படியே கழுத்து பிடிச்சி. சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே. என்ன பண்றா இவ?
பாலா, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இதெல்லாம் நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அழகே அழகே ஐ லவ் யூ பாலா. என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே. மது, ஏன்டா சிரிக்கிற? சிரிக்காதன்னு சொன்னல. நீ பண்றது எனக்கு சிரிப்பா பொய் சொல்லாத. நான் நல்லா தான் சொன்னேன். ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? சிரிக்காத. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் நடக்குதுன்னா அதையே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்சதை விடவே அது பெட்டராக மாற்றலாம். எனக்கு மது கிடைச்ச மாதிரி. அழகே அழகே என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே. உன்னோடு காலம் முழுதும் வாழ துடிக்கிறதே துடிக்கிறதே. அன்பாலே உன்னை என்னுள் சேர்க்க தோன்றியதே தோன்றியதே. அழகே அழகே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே. உன்னோடு காலம்